தூத்துக்குடியில் கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருவதால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் தாமிரபரணி ஆற்றில் பரவலாக தண்ணீர் வெள்ளப்பெருக்கு எடுத்து வருவதால் தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் காரணத்தால் குறிப்பாக லூர்தமால்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது மட்டுமில்லாமல் மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தூத்துக்குடி பழைய மாநகராட்சி மற்றும் தெற்கு காற்றல் சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை குழந்தைகள் வார்டு செல்லும் வளாகத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது மட்டுமில்லாமல் காது மூக்கு தொண்டை சிகிச்சை பெற்று வரும் பிரிவிலும் அந்த கட்டிடத்தில் தண்ணீர் வருவதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு வருகிறார். இந்த தண்ணீரை அகற்றும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.